ஊர்க்குருவி பருந்தாகாது. ஏன்? எதுக்காக இந்த விஷயத்த நம்ம எடுக்க போறோம்னா, இன்னைக்கு வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, விஜயோட சம்பளம் வந்து அதிக அளவுல கூடிக்கிட்டே இருக்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்னதான் படங்கள் வந்து சரியா போகலனாலும், ஆனா விஜயோட மார்க்கெட் வேல்யூ மட்டும் குறையாம சம்பளம் வந்து அடுத்தடுத்து படத்துக்கு வந்து எகிறிட்டே தான் போகுது. இப்போ வந்து இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குற நடிகரா வந்து விஜய் வந்து உயரத்துல நிற்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2008ல பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து தொடர்ச்சியா இறங்குமுகம் தான். எடுத்த படம் எல்லாமே தோல்வியில முடிஞ்சது. அப்ப அந்த நேரத்துல வந்து இப்போதைக்கு டயர் 2, டயர் 3 ஹீரோவா இருக்கிற சூர்யா வந்து அந்த நேரத்துல தொடர்ச்சியான ஹிட் படங்கள் கொடுத்ததால பல்வேறு ரசிகர்கள் விஜயோட ரசிகர்கள் வந்து சூர்யா ரசிகர்களா மாறினாங்க. அதுக்கப்புறம் வந்து சூர்யாவுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகமாகிட்டே இருந்தது. இனிமேல் வந்து விஜயோட கதை முடிஞ்சிச்சு, சூர்யா தான் எல்லாம் அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து அப்போ வந்து எழுதப்பட்டுனே இருந்தது. அது மெய்ப்பிக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட எழுச்சிங்கிறது அதிகமாக இருந்தது. தொடர்ச்சியாக ஹிட் படங்கள் கொடுத்துட்டே இருந்தாரு. அப்போதான் வந்து விஜய்க்கு வந்து காவலன் படம் வந்து ஒரு நல்ல படமா அமைஞ்சது. ஓரளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து வேலாயுதம் படம் நல்லாவே கை கொடுத்துன்னு சொல்லலாம் விஜய்க்கு. அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி படம் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து நண்பன் படம். நண்பன் படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. அதன் பின் வந்த துப்பாக்கி படம் வந்து வேற லெவல்ல ஹிட். இனிமேல் வந்து சூரியனுடைய கால் தூசி கூட வர முடியாதரா அப்படிங்கிற ரீதியில வந்து விஜயோட மார்க்கெட் வேல்யூங்கிறது துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏறுமுகத்துல தான் இருந்தது. அது மாதிரி வந்து பல்வேறு சாதனைகள் படைச்சு வந்து விஜய் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில பல்வேறு சாதனைகள் படைச்சு தன்னோட சம்பளத்தை வந்து படத்துக்கு படம் அதிகமாக்கிட்டே தான் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து விஜயோட அந்த ஸ்டேட்டஸுங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. என்னோட உயரம் இதுதான் அப்படிங்கிற ரீதியில வந்து விஜய் செயல்பட தொடங்கியதால ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய மார்க்கெட் வேல்யூங்கிறது வந்து கூடிக்கிட்ட தான் போச்சு. ஆனால் வந்து சூர்யா இப்ப பாத்தீங்கன்னா சூர்யா வாங்குற சம்பளத்தை விட விஜய் வந்து 10 மடங்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இதே கதை தான் நம்ம அரசியல வந்து விசிகாவுக்கும் பாமகவுக்கும் வந்து நம்ம பொருத்தி பார்க்கலாம். எதற்காகனா பாமக என்னதான் வந்து தேர்தல தோல்வி அடைஞ்சாலும் சரி, இன்னும் 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு கிடைக்கிற டிமாண்ட் வைக்கிற இடத்துல தான் பாமக எப்பவுமே இருக்கும். என்னதான் வெற்றி கூட்டணியில வந்து திமுக கூட்டணியில விசிக வந்து இருந்தாலும் 2 MP 4 MLA வந்து அவர்கள் பெற்றிருந்தாலும், அதனால பார்த்தீங்கன்னா பாமகவோட உயரத்துக்கு விசிக வர முடியுதுன்னா வராது. ஏன்னா திமுக கொடுக்குற அந்த 2 சீட்டுக்கு வந்து கையை கட்டிக்கிட்டு வாயை பொத்திட்டு அந்த 2 சீட்டையும் 6 சீட்டையும் தான் வாங்கிட்டு போனோம் அவங்க. ஆனா பாமக வந்து அப்படி இல்லை. இன்னும் 10 தோல்வி அவர்கள் வந்து அடைஞ்சாலும் சரி, அவர்கள் வந்து இன்னும் டிமாண்ட் வைக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. என்னன்னு காரணம் கேட்டீங்களா, பாமக வந்து எப்பவுமே தன்னை வந்து யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் யாரு அப்படிங்கிற கேள்வி வந்து பாமக தானே கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் தொடர்ச்சியாக வந்து பாமக வந்து அந்த டிமாண்ட் வைக்கிற இடத்துல இருக்காங்களே தவிர, விசிக மாதிரி வந்து தொடர்ச்சியாக அந்த ஒரு கூட்டணியில் இருந்தாங்கன்னா அந்த கூட்டணிக்கு வந்து எப்பவுமே வந்து சப்போர்ட் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணவே கூடாது. விசிக இந்த இடத்துல வந்து தொடர்ச்சியா திமுக தன்னுடைய வெற்றிக்காக திமுகவை எதிர்க்காம தொடர்ச்சியா வந்து சப்போர்ட் கொடுக்கறதே இருந்தால டிமாண்ட் வைக்கிற அப்படிங்கிற ஒரு இடத்துல விசிகாவில தொடர்ச்சியா வரவே முடியாது. அதை தான் வந்து ஊர்க்குருவி பருந்தாவது. இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு போயினே இருக்கலாம்.